ஓகே. ஸோ 3 சாப்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளும், பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படின்றது அந்த டாபிக். ஓகேங்களா? அகைன் இட்ஸ் எ வெரி இன்ட்ரஸ்டிங் டாபிக். ஸோ ரொம்பவே எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல போயிட்டு இருக்கக்கூடியது. ஸோ அதனால நம்ம வந்து ஈஸியா, ஜாலியா படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் கட்சிகள நம்ம வந்து பார்த்துரலாம். தமிழக அரசியல்ல கட்சிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள், காங்கிரஸ் கிளை கட்சிகள், பிற கட்சிகள் நம்ம வந்து பார்த்து அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலாவே பார்த்துடலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடிட்டு இவங்க வந்தாங்க, இது பண்ணாங்கன்னு இல்லாம டாப் டு பாட்டம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள்லாம் என்னவா இருக்கும், என்ன பண்ணுவாங்க, ஏன் வந்து அரசியல் கட்சிகள் தேவை அப்படின்றப்ப ஒரு ஸோ ஒரு நேர்மை, பொறுப்பு, ஓகே, ஸோ தொடர்ந்து ஒரு நம்பிக்கை தன்மை, ஸ்திரத்தன்மை, உறுதித்தன்மை வழங்குதல். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ணும்? ஸோ ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அலுவலகத்திற்கு தனி நபரை வந்து பரிந்துரை பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்றது, பேரணி ஏற்பாடு பண்றது, தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது, மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றது இல்லையா? ஸோ சமுதாயத்தையும் அரசையும் இணைக்கிறது, ஒரு கவர்மெண்ட்டையும் ஒரு மக்களையும் இணைக்கிறதே அரசியல் கட்சிகள் தான். அப்படிதானே? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கைகள்லாம் உருவாக்குறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரு? அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள். ஓகேங்களா? ஸோ பொதுவானது ஜஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஒரு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் பார்க்கும்போது நமக்கு திராவிட கட்சிகள், காங்கிரஸ் உடைய கிளை கட்சிகள் அப்படின்றது தான். ஸோ மற்ற சில பிற கட்சிகள் அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் பெருசா வராது. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீதி கட்சியில இருந்து ஆரம்பிக்குது. 1916 காலகட்டத்தில் நீதி கட்சியில இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஆக்சுவலா தமிழ்நாட்டில் நம்ம வந்து எப்ப பார்க்கணும்னா இந்த 1947க்கு அப்புறம் தான், சுதந்திர கடைசி தான் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு டைம்லைனுக்காக அப்ப அந்த நீதி கட்சியில இருந்து இடையில சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு பெரியார் தனியா ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த நீதி கட்சி வந்து பின்னாட்கள்ல திராவிட கழகம் மாறுது 1944ல. அதுக்கப்புறம் அந்த 1949ல வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து நிறைய கட்சிகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு பிரியுது, அதிமுக ஒண்ணு பிரியுது, மக்கள் திமுகன்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் ஒண்ணு பிரிச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு வைகோ ஒன்று பிரிச்சுட்டு போறாரு. இப்படியா பிரிஞ்சு போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்க கட்சிகள் தான் நம்ம வந்து, ஸோ இது வந்து திராவிட இயக்க கட்சிகள். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம்னா நமக்கு வந்து காங்கிரஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நமக்கு இது பொறுத்தவரையில பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு 1916-17ல ஓகே, ஸோ நீதி கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்லது நீதி கட்சியா வந்து பின்னாட்கள்ல மாறுது. 1920ல இருந்து 1937 வரை ஆட்சி பண்றாங்க தமிழகத்தை. ஓகேங்களா? ஸோ அப்புறமா வந்து 38ல காங்கிரஸ் வின் பண்ணுது. ராஜாஜி வந்து பொறுப்புக்கு வராரு, பயங்கரமா அடி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் 1944ல திராவிட கழகமும் மாறுது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? தேர்தல் அரசியல் நோ, தேர்தல் அரசியல் நோ அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் அரசியல் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லா எதில் பண்ணாங்கன்னா இடையில ஆரம்பிச்சு சுயமரியாதை இயக்கம் சார்ந்து பண்றாங்க. 1949ல தான் திமுக அப்படின்றது ஆரம்பிக்குது. யாரு? அண்ணா வந்து பிரிஞ்சது ஆரம்பிக்கிறாரு. அண்ணா என்ன பண்ண சொல்றாருன்னா தேர்தல் அரசியல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்தல் அரசியல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவா வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி எப்போ 1900, ஸோ அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 1967ல சிஎம் ஆயிராரு. ஓகேங்களா? 69 தான் இருப்பாரு. அப்புறம் கருணாநிதி, இப்போ ஸ்டாலின் வர நமக்கு வந்து இருக்காங்க. இடையில ஏடிஎம்கே, ஸோ ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. மதிமுக, ஓகே, ஸோ வைகோ வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, டிஎம்டிகே,
நாம் தமிழர் உட்பட பல கட்சிகள் நமக்கு வந்து இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நமக்கு இதுல இந்த ரெண்டையும், இந்த ஃபர்ஸ்ட் நீதி கட்சியையும் சுயமரியாதை இயக்கத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுதான் வந்து பின்னாட்கள் நீதி கட்சியா மாறுது. எப்படின்னா இவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிடுறாங்க. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மேகசினோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ். ஸோ அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற மேகசின் வெளியிடுற கட்சி அப்படின்றது தான் ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறி ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் நீதி கட்சின்ற பேர் வருது. ஓகேங்களா? ஸோ 1916 வந்து பாத்தீங்கன்னா 1916 பிராமணர் அல்லாத ஜாதி இந்துக்களுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்காக தொத்தப்படுது. பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷட் ஆகுது இல்லைங்களா? இதோட முக்கியமான ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி.எம். நாயர், தியாகராய செட்டி, நடேச முதலியார், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்களா இருக்காங்க. எதுக்காகனா அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் எஜுகேஷன்லயும், அதாவது நிர்வாகத்திலையும் கல்வியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமினுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கிறத எதிர்த்து தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ பிராமணர் அல்லாதவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக, அவங்கள வந்து பாதுகாப்பதற்காக, அவங்களுக்கு தேவையானதை பண்ண கொடுப்பதற்காக, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ வகுப்புவாத ஸோ இடஒதுக்கீடு பற்றி பேசுறதுக்காக. ஓகே, 1916 வந்து தியாகராய செட்டியார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா? இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ். இவங்களோட ஐடியாலஜி என்ன, சமூக நீதி அப்படின்றோம். ஸோ இன்னைக்கு வர பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ சமூக நீதி தான் இவங்களுடைய ஐடியாலஜியா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு இடஒதுக்கீடு. ஓகேங்களா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோசியல் ஈக்குவாலிட்டி இருக்கணும். எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு என்ன கிடைக்கணும், எஜுகேஷன் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சவுத் இந்தியா வந்து ஒரு தனியா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. அது நமக்கு அதை பற்றி பேச வேணாம். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1916 இருந்து 20 வரை ரொம்ப முக்கியமானது. ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் வந்து வெளியிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்காங்க. 1920 வந்து ஆட்சிக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். 1920 வந்து ஆட்சிக்கு வராங்க. 37 வரை ஆட்சியில் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஓகேங்களா? நினைச்சு பார்க்க முடியாததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 1921 ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் ஆர்டர் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஜியோ வந்து பாஸ் பண்றாங்க. மெட்ராஸ் ஸ்டேட் உதவி பெறக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆக்ட். ஓகேங்களா? ஸோ தொழிற்சாலைகள் சட்டம் வந்து 1922 கொண்டு வராங்க. அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஒரு சில இடங்கள்ல அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ காமராஜர் அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. நீதி கட்சி வந்து சார்பா மெட்ராஸ்ல வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்புறம் 23 எலெக்ஷன், ராஜா ஆஃப் பனகல் அவர் வந்து இவர் தான் ராமராயன் இங்க இருக்காருல, அவர் வந்து அகைன் வின் பண்ணுவாரு. அப்புறம் 1926 காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் எல்லாம் புறக்கணிச்சிடும். சுப்புராயன் வந்து வின் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இண்டிபெண்டா வந்து செயல்படுவாரு, இண்டிபெண்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் 30 வரை இருப்பாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்து இதுல வின் பண்ணிரும், அப்புறம் தோத்துருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 38 அப்படியே சும்மாவே போயிட்டு இருக்கும். 44 திராவிட கழகம் மாறும். 47 வந்து நமக்கு 49 திராவிட முன்னேற்ற கழகம் மாறும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு 52 இருந்தே தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைந்து 52 தோல்வி. ஸோ 52 தோல்வி, 56 லாஸ்ட்ல வந்து 67 தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து முதலமைச்சர் ஆவாரு. ஸோ இப்படிதான் டிஎம்கேயோட வரலாறு. புரிஞ்சுதா? அடுத்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். ஓகே, ஸோ நான் ஏன் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடா ஓவராலா போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையானது ஒரு ஆட்சி முறையிலேயே நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத தேவை. சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லாஸ்டா கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, சுயமரியாதை இயக்கம் பார்க்கும்போது 1925 காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் மாநில கூட்டம் வந்து நடக்குது. அதுல பெரியார் வந்து சொல்றாரு, இந்த இடஒதுக்கீடு தொடர்பாட்டு ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? ஆனா என்ன பண்றாங்க, யாரும் அதுக்கு வந்து பெருசா கண்டுக்கல. அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடையுது. ஸோ அப்பதான் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஓகே நமக்கு சுயமரியாதை முக்கியம் சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ முதல் பெரிய மாநாடு வந்து திருச்சியில வந்து நடக்குது 1925. ஆமா, திருச்சியில வந்து நடக்குது. ஓகே, இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதிய உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்ற முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுல முக்கியமா இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவை ப்ரொமோட் பண்றது, ஓகேவா, ரேஷனலிசம், பகுத்தறிவை ப்ரொமோட் பண்றதுல ரொம்ப முக்கியம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, ஓகேங்களா, ஸோ அதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய டிக்னிட்டியை பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விமன் பெண் சுதந்திரம் அல்லது பெண் விடுதலை அதை பற்றி வந்து நிறைய பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் இந்த டைம்ல தான் சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினதா இருக்கட்டும் 1939. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினதா இருக்கட்டும் 1937 to 40. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய சாதனைகள் பார்க்கும்போது அந்த கேஸ்ட் டைட்டில் ஐயர், ஐயங்கார், பிள்ளை, முதலியார் இந்த மாதிரி பேர்கள்லாம் பின்னாடி போடுவாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் நீக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா, ஸோ இதோடைய முதல் மாநாடு 1925 எங்க நடக்குதுன்னா திருச்சியில் நடக்குது. நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. 1925 திருச்சி, 1926 வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1929 விமன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாநாடு நடந்திருக்கும், மகளிர் சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இதில் நடந்த முக்கியமான விஷயங்கள். அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க? 1925. யார் ஆரம்பிச்சாங்க? பெரியாரா ஸ்டார்ட் பண்ணாரு இல்லையா? முதல் மாநாடு எப்போ? திருச்சிராப்பள்ளியில 1925. ஓகே ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ், சுயமரியாதை திருமணங்கள் வந்து 1967 இவரு அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அதை லீகலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கியமான நோக்கங்கள் எல்லாம் என்ன? ஜாதி எதிர்ப்பு அப்படிதானே, ஸோ ஜாதிய அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறத வந்து களையணும் அப்படின்றது, பகுத்தறிவு வளர்த்தல், விமனுக்கான உரிமைகள் பெற்றுக் கொடுத்தல், அப்புறம் சமூக நீதி. இதான் வந்து உங்களுடைய இல்லையா? ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா? எஸ். எந்த டைம்ல? 1937 to 40 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, இதான் வந்து சுயமரியாதை இயக்கம் ஷார்ட் ஆட். ஓகே, நமக்கு இது வந்து ஒரு ஹிண்டுக்காக தான். 1900 நமக்கு வந்து ஒரு அரசியல் இயக்கமா ஆரம்பிச்சு எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றதா நமக்கு இப்போ பார்க்க போறது முக்கியமானது. ஓகே, இங்க எல்லாமே இருக்குது. மதம், ஜாதி, அரசியல் மற்றும் பிராமணங்களின் ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தது பார்த்தோம். மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் ஒழிக்க பாடுபட்டது. பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம், குழந்தை திருமண ஒழிப்புக்கு குரல் எழுப்பியது. முதல் சுயமரியாதை மாநாடு 1929. ஓகேங்களா, ஆக்சுவலா திருச்சியில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு நடந்திருக்கும், அப்புறம் 1929 நடந்திருக்கும். பெரியார் 15 அம்ச கொள்கைகளை அதுல வந்து வெளியிடுறாரு. ஸோ இவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு, புரட்சி, விடுதலை, இந்த பத்திரிகைகள் எல்லாம் இதை பற்றி எழுதிட்டு வந்தாரு. ஓகேங்களா, ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகம். நம்ம இங்கிருந்தே பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ கண்டினியூ அப்படி 37 இருந்து பார்த்துடலாம். 1920 to 37 வரை யார் இருக்காங்க? நீதி கட்சி வந்து ஆட்சி பண்ணுது இல்லையா? நீதி கட்சி வந்து ஆட்சி பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1937 வந்து எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மகத்தான வெற்றி. ஸோ முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி வந்து சம ரீச் அந்த டைம்ல அப்படிதானே நிறைய போராட்டங்கள் பண்ணி அவர் வந்து பீக்ல இருக்காரு. ஸோ அவருடைய ஒரு இதனால நமக்கு வந்து என்ன ஆகுது, ஈஸியா 1937 வந்து வின் பண்றாங்க. ஸோ ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஆகுறாரு. ஓகேங்களா, ஸோ ராஜாஜி வந்து முதல்வர் ஆகிறாரு. நமக்கு வந்து 1935 வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை கொண்டு வருவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வருவாங்களே. ஸோ அதன்படி நடத்தப்பட்ட தேர்தல், ராஜாஜி முதல்வர். இந்தியா ஃபுல்லாவே காங்கிரஸ் வந்து மகத்தான வெற்றி. பல இடங்கள்ல மொத்தம் 11 மாகாணங்கள்ல 8 மாகாணங்கள் 7+1 8 மாகாணங்கள்ல வந்து வெற்றி பெறுவாங்க. ஸோ மகத்தான வெற்றி பெறுவாங்க. 1937 to 39 இந்த காலகட்டத்தில் வந்து 39ல வெளியே வந்துருவாரு. ஸோ ஏன் வெளியே வந்துருவாங்கன்னா இரண்டாம் உலகப்போர் வரும். உலகப்போர்ல இந்தியாவை கேட்காமையே இந்திய ராணுவ வீரர்களை, இந்திய மக்களை வந்து இந்தியாவும் போர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ யாரை கேட்டு பண்ணீங்க, இங்க ஒருத்தங்க இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ வெளியே இருப்பாங்க? 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்த டைம்ல தான் நீதி கட்சி உள்ள என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 37 உள்ள போனதுக்கு அப்புறமா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ஆட்சி தான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே, இவங்களுடைய மெயின் இதுல என்னெல்லாம் பண்ணாங்கன்னா ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை வந்து நீக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ டெம்பிள் என்ட்ரி அத்தாரிசேஷன் ஆக்ட் 1939. ஓகே, ஆலய நுழைவுக்கு தடையா இருக்கக்கூடிய தடையை நீக்கிறதுக்கான சட்டம் வந்து 1939 வந்து எடுத்துட்டு வராங்க. ஓகே, ஒரு பாயிண்ட். அடுத்த முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா எல்லா தாழ்த்தப்பட்டவர்களும் ஸோ அவங்க வந்து உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றது தான் ராஜாஜி பீரியட்ல கொண்டு வராங்க.
ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதனால 1937 வந்து இந்தி மொழியை கட்டாயப்படுத்தினால 1937 டு இந்த 39 40 காலகட்டத்துல இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து அதிகமா நடக்குது. ஸோ இந்தி மொழி கட்டாயம் சொல்லி கொண்டு வரனால இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதிகமா வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு. கேள்விப்பட்டிருப்பீங்க, நடராஜன் தாளமுத்து அப்படின்ற 2 ஸ்டூடெண்ட் வந்து இறந்துருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. முக்கியமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நடத்திட்டு இருந்த பெரியார் வந்து இதுல வந்து ரொம்ப தீவிரமா நிற்கிறாரு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளுபடி பண்றாங்க 1938ல. 1938ல இன்னொரு முக்கியமானது விவசாய கடன் தள்ளுபடி அல்லது குறைப்பு. ஓகேங்களா? ஸோ அது பண்றாங்க. அப்புறம் காதி, சுதேசி இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்றாங்க. ரொம்ப முக்கியமானது பாருங்க, மது விலக்கு. ஓகேங்களா? ஸோ லிக்கரை வந்து பேன் பண்றாங்க. மது ஒழிப்பு முறை, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஸோ இந்த விவசாய கடன் தள்ளுபடியிலேயே இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பண்றாங்க, முக்கியமானது. ஓகேங்களா? மது விலக்கு, விவசாயிகள் சம்பந்தமான ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஆலை நுழைவுக்கு இருக்கக்கூடிய தடையை வந்து மாற்றுறது, அப்புறம் இந்தி மொழியை வந்து ஸ்கூல்ல கட்டாயம் பண்றது, அதோடைய விளைவாட்டு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றது. இதெல்லாமே இந்த 1937 டு 39 காலகட்டத்தில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ 73ல 37. ஸோ மரபியல் அறிவுகளுடைய இந்திய எதிர்ப்பு. ஸோ 1937 இந்த விற்பனை வரி வேட் சேல்ஸ் டாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. விற்பனை வரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்புறம் 1939. ஸோ இதுவும் ஒரு முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1939 அக்டோபர் 10 ராஜாஜி வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன் ராஜினாமா பண்ணாருன்னா, நான் சொன்ன கதை, உலகப்போர் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து அப்போ வந்து இந்தியாவை கேட்காமையே இந்தியர்களும் போர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அதாவது அதோட எதிர்ப்பை காட்டுறதுக்காக கவர்மெண்ட் வந்து வெளியே வந்துருவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 1939 இருந்து 46 வரை என்ன ஆட்சி நடக்கும்னா கவர்னர் ஆட்சி வந்து நடக்கப்படும். ஓகேங்களா? அந்த கவர்னர் ஆட்சியில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஆட்சி வந்து நடக்கும். கவர்னர் ஆட்சியில் வந்து உலகப்போர் 2 வந்து நடந்துட்டு இருக்கும். குட் இந்தியா மூவ்மெண்ட் முக்கியமா நடக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த டைம்ல நடந்திருக்கும். ஸோ இதே டைம்ல தான் நமக்கு வந்து திராவிடியன் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் இன்னும் கொஞ்சம் வேகமாவே வளர்ந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டி பிரகாசம், தங்குதுரை பிரகாசம், பிரகாசம் பண்டலுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வராரு 1946 இருந்து 47 வரை. அப்போ சுதந்திரம் கிடைக்கும் போது இவர் தான் இருக்காரு. அகைன் 46 நமக்கு வந்து தேர்தல் நடக்குது. 46 தேர்தல் நமக்கு வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. ஓகேங்களா? டி பிரகாசம் தலைமையில அமைச்சரை வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். ஓகே, காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியா வெற்றி பெறாங்க. ஆக்சுவலா அப்போ வந்து சிஎம் சொல்ல மாட்டாங்க, பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரீமியர் மினிஸ்டர் சொல்லுவாங்க. பிஎம் சிலர்ல வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் எஃப்எம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரீமியர் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது முதன்மை அமைச்சர் அப்படின்ற மாதிரி. ஓகே, இவருடைய காலத்துல வந்து ஓகே 1946 டு எக்ஸாக்டா 46 மார்ச் 30 இருந்து 1947 எக்ஸாக்டா 1 இயர். ஸோ கரப்ஷனுக்கு எதிராக வந்து அதிகமா வந்து போராடினாரு. ஓகேங்களா? ஸோ ஆன்டி கரப்ஷனுக்கு எதிராக வந்து அதிகமா போராடினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ, லேண்டு அதே மாதிரி ரெவன்யூல வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இன்டர்னல் டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கும் காங்கிரஸ்குள்ளேயே. அதனால இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸ்ல இருந்து, அதாவது ஆட்சியில இருந்து விலக்கப்படுவாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலா இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் ரிசைன் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி தான் சூழ்நிலை நடந்திருக்கும். 1947 ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா யார் வராங்கன்னா ஓபிஆர், ஓமந்து ராமசாமி. ஓகேவா? ஓபிஆர் சொல்லுவாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து வராரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1947 இருந்து 49 காலகட்டத்து வரை இருக்காரு. ஓகேங்களா? 1947 டு 1949 காலகட்டம் வரை. ஓகே, ஸோ 1900 ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா கண்டினியூ ஆகுது. நமக்கு வந்து 1937 இருந்து 47 வரை ஒரு செட் முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இவர் தான் வந்து முதலமைச்சரா கண்டினியூ பண்றாரு. அப்ப சுதந்திரம் கிடைக்கும் போது யார் தான் முதலமைச்சரா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஆர் தான். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்லே வந்துருவாரு. 1947 ஏப்ரல், நமக்கு வந்து ஆகஸ்ட்லாம் சுதந்திரம் இல்லையா, ஏப்ரல்லே உள்ள வந்துருவாங்க. அந்த ஏப்ரல் டு ஆகஸ்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லிக்கர் பேன் பண்றத வந்து
நிறைய இடத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1949 வரை அவர் இருக்காரு. அந்த டைம்ல தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில நமக்கு வந்து கொடியை வந்து ஏத்துறாங்க. அப்படித்தானே? அந்த சுதந்திர நாள் வந்து ஜார்ஜ் கோட்டையில கொண்டாடப்படும். அப்ப சுதந்திர திருநாளை கொண்டாடிய தமிழக முதல்வர்னா ஓபிஆர் தான் நம்ம சொல்லுவோம். 1947ல மெட்ராஸ் ஆலய நுழைவு சட்டம், அதாவது மெட்ராஸ் தேவதாசிகள் சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. இது எப்போ கொண்டு வர்றாங்க? 1930ல கொண்டு வரப்பட்ட மசோதா. யாரு? முத்துலட்சுமி ரெட்டியால கொண்டு வரப்பட்ட மசோதா. இந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்போ நிறைவேறுது? 1947ல இவர் வந்தப்ப நிறைவேறுது. 1948ல ஜமீன்தாரி முறை வந்து ஒழிக்கப்படுது. ஸோ இப்போ வந்து 1937 டு 47 வரை முக்கியமாக பாத்தீங்கன்னா அந்த ஆலய நுழைவு தடையை வந்து நீக்கி சட்டம் போட்டுறது 1939ல. அப்புறம் 38ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, அந்த ஒரு டெப்ட் ரிலீஃப் கொடுக்கறது. அப்புறம் வந்து ஹிந்தியை வந்து கட்டாயம் சொல்லி கொண்டு வர்றது, அதுக்கான எதிர்ப்பு. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிக்கர் பேனர் ராஜாஜி கொண்டு வராரு. ஓபிஆர் வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்றாரு லிக்கர் பேனர் வந்து. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த டைம்ல நடக்குது. இப்போ நமக்கு 1947ல இருந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 1947ல இருந்து 47 வர அந்த சுதந்திரம் வர நம்ம வந்து சில விஷயங்கள் பார்த்தோம். இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறமும் நமக்கு வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் ஓகே, அது கொஞ்ச நாள்ல வந்து இவருடைய ஆட்சி வந்து முடியுது. 49 இருக்காரு. முக்கியமா தான் ஓபிஆர் நீங்க நினைவு கூறணும்னா அந்த தேவதாசி ஒழிப்பு முறையை சட்டம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்முக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. மிட் டே மீல் ஸ்கீமையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய காலகட்டத்தில். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு பார்த்துருப்பாரு. ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சக்சஸா அது போனதா கிடையாது. காமராஜர் தான் அதை வந்து பயங்கரமான ஒரு சக்சஸிவா வந்து எடுத்துட்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ ஐடியாஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தது. காமராஜர் பெருசா இருந்தது. அடுத்தது குமாரசாமி ராஜா. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைம்ல ஞாபகம் இருக்கா? நமக்கு 1920ல இருந்து 37 வரை நீதி கட்சி இருக்காங்க. ஓகே. ஸோ 37க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து யார் வராங்க? காங்கிரஸ் வருது 39 வரை. 39ல இருந்து 46 வரை நமக்கு என்ன நடக்குது? கவர்னர் ரூல் நடக்குது. ஏன்னா இவங்க வந்து பதவி விலகிறாங்க. 46 டு 49 46 டு 47 வந்து யார் இருக்காங்க நமக்கு? ஓபிஆர் டி பிரகாசம் இருக்காரு. பிரகாஷ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ஓபிஆர் இருக்காரு. ஓபிஆருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குமாரசாமி வராங்க. இவர் பேர் வந்து PS குமாரசாமி. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1949ல நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஹரிஜன் நலத்துறை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஹரிஜன் நலத்துறை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு வராங்க. ஸோ கக்கன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் காந்தி கலை மன்றம் என்ற கலாச்சார நிறுவனத்தை தொடங்க தன்னுடைய சொந்த வீட்டையே வந்து நன்கொடையா கொடுத்துருவாரு. காந்தி கலை மன்றத்துக்காக சொந்த வீட்டையே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவருடைய முயற்சியாலதான் ராஜபாளையம் பகுதியில வந்து ராஜபாளையம் மிகப்பெரிய தொழில் நகரமாக முன்னெடுக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியம் தான். இவர் வந்து 1952 வரையே இருப்பாரு. ஓகேங்களா? இது கொஞ்சம் சின்ன டவுட்டுப்பா சொல்றேன். ஓகே. இருப்பார். அப்ப முக்கியமானது ஹரிஜன் மக்களுக்கான தனி நலத்துறை. ஓகே. ஒடுக்கப்பட்டவருக்கான ஹரிஜன் நலத்துறை. காந்தி கலை மன்றத்துக்கு தன்னுடைய வீட்டையே வந்து தானமா கொடுத்தது. அப்புறம் ராஜபாளையத்தை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா? நிறைய ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிருப்பாரு. அடுத்ததா வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எலெக்ஷன் நடந்து 1952ல இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டு அதன்படியான முதல் சட்டப்படியான தேர்தல் நடக்குது. ஸோ அதுல தலைவர் ராஜாஜி வந்து என்ன வர்றாரு? சிஎம் ஆகுறாரு. ஓகேங்களா? ராஜாஜி வந்து சிஎம் ஆகுறாரு. சிஎம் ஆனா நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க, குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தது. ஓகே. ஸோ அதுதான் வந்து பயங்கர அடி அவருக்கு. பாத்தீங்கன்னா 1952 மார்ச் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் முடிஞ்சு ஏப்ரல் 12 ராஜாஜி வந்து முதல்வர் ஆகுறாரு. 1953 அக்டோபர் 1 இந்த கதை தெரியும். ஆந்திர மாநிலம் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமுலு வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரிச்சிருப்பாங்க. அப்போ மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திர மாநிலம் வந்து உதயமாவது. அப்புறம் இந்த ஆந்திர கேசரி அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம் நம்ம முன்னாடி இருந்தார் இல்லையா? அவர் வந்து ஆந்திராவுக்கான சிஎம் ஆயிடுறாரு. ஓகேவா? ஸோ அவர் வந்து பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆந்திராவுக்கான சிஎம் ஆயிடுறாரு. இங்க இவர் நம்ம இது கண்டினியூ ஆகுது. ஸோ 1953 தலைவர் வந்து
குலக்கல்வி திட்டத்தை வந்து எடுத்துட்டு வராரு. ஸோ குலக்கல்விக்கு திட்டத்தை எடுத்துட்டு வந்தா பயங்கர எதிர்ப்பு. ஸோ எதிர்ப்பின் காரணமாக 1954 ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப 52 டு 1954 54ல வந்து என்ன பண்றாரு, ராஜினாமா பண்றாரு. ஸோ எதிர்ப்புனா பயங்கர எதிர்ப்பு. ஸோ குலக்கல்வி திட்டம் வந்து அகைன் அந்த பழைய இதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு என்ன பண்ணாரு, தப்புன்றத உணர்ந்தாலும் இல்லைன்னு தெரியல. ஆனா நான் கொண்டு வந்தது அவரு நான் யோசிச்சு தான் கொண்டு வந்தேன், என் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, என் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஓகே, அடுத்ததுதான் த கிரேட் காமராஜர் வராரு. 1954 இருந்து 1963 வரை காமராஜர் தான் வந்திருப்பாரு. ஓகேங்களா, 63 வரை காமராஜர், அப்புறம் பக்தவச்சலம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திமுகவுடைய ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்புறம் நம்ம வந்து இயர் வைஸா போகலாம். மிட் டே மீல் ஸ்கீம் வேற லெவல் ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா. ஸோ யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுத்தது, 12,000க்கும் மேற்பட்ட ஸ்கூலை திறந்தது. ஓகேங்களா, நிறைய டேம்ஸ் கட்டினது, காமராஜர் பிளான் ஒன்று வந்து கொண்டு வந்தது. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொண்டு வந்தது. ஓகேங்களா, 1954 ஏப்ரல் 13 என்ன மாறாரு, முதலமைச்சரா இருக்காரு, முதலமைச்சரா மாறாரு. நமக்கு 1954 இருந்து 1961 அக்டோபர் வரை, ஏப்ரல் டு அக்டோபர் வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்வராட்டு பணியாற்றுறாரு. 1955 எட்டயபுரத்துல இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே மொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 1955 சென்னையில குத்தகை சாகுபடியாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா, ஸோ லீஸுக்கு விடுவாங்க இல்லையா நிலத்தை, அவங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை வந்து ஏற்றுறாரு. 55 விவசாய வருமான வரி சட்டம். ஓகேங்களா, என்ன கொண்டு வராரு, விவசாய வருமான வரி சட்டம். ஓகே, 1955 கொண்டு வராரு. ஸோ 1956 தமிழ் மொழியை ஆட்சி மொழியா இருக்கிறாரு. 1958 தொழிலாளர்களுக்கு கூலி நிர்ணயம், குறைந்தபட்ச கூலி வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. 58 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் திட்டம் கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமானது, நம்ம எக்கனாமில படிச்சோம் இது, சென்னை நில சீர்திருத்த சட்டம். நில உச்ச வரம்பு அதிகபட்சம் 30 ஏக்கர் வரை இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. 1961 வந்து என்ன பண்றாரு பாருங்க, பிப்ரவரி 24 மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றது இனி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படணும். எதுல எல்லாம், கடித போக்குவரத்துல மட்டும். ஓகேங்களா, கணித போக்குவரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை முன்மொழிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ராங்கா பேர் மாற்றதெல்லாம் கொண்டு வந்தது வந்து அண்ணாவுடைய டைம்ல தான். ஓகேங்களா, ஸோ வந்தவர் கையோடைய அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சிட்டாரு. ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சிட்டாரு. தொடக்க கல்வியில் நிறைய மாற்றங்கள், பள்ளிகளுடைய எண்ணிக்கை வந்து உயர்த்தப்பட்டது. சுமார் 12,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து கட்டப்பட்டா சொல்றாங்க. அணைகள் நிறைய கட்டப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அணைகள் பார்க்கும்போது மணிமுத்தாறு டேம், வைகை டேம், சாத்தனூர் டேம், ஓகேங்களா, கீழ்பவானி ப்ராஜெக்ட், இது எல்லாமே இவருடைய காலத்துல பண்ணப்பட்டதுதான். ஓகேங்களா, என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மணிமுத்தாறு, வைகை, சாத்தனூர், அப்புறம் வந்து கீழ்பவானி, எல்லாமே கீழ்பவானி இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இவருடைய காலகட்டத்தில் பண்ணப்பட்டது. நிறைய தொழில்பேட்டைகள் கொண்டு வந்தாரு. ஓகேங்களா, முக்கியமானது என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆகட்டும். ஓகேங்களா, ஐசிஎஃப்ஓ வந்தது அந்த டைம்ல தான், அதுக்கு முன்னாடி இருக்குது. ஐசிஎஃப்ஓ கரெக்டா கொண்டு வந்தது இதுதான். அப்புறம் பெல் கொண்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, திருச்சியில பெல், அந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது இவர் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு. 1963 கட்சியை பலப்படுத்தும் சொல்லிட்டு பதவி விலகிட்டு கே பிளான் ஒன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதாவது குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல 75 இயர்ஸ்க்கு மேல யாரும் வந்து அரசியல் பதவிகள் இருக்கக்கூடாது, கட்சி பணிகள் இருக்கலாம். ஸோ கட்சிக்காக பிளான் பண்ணி கட்சியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு எதெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் கொண்டு வந்த இந்த பிளான் படி அவரும் தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணிகளுக்காக போயிட்டாரு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து இவரை பற்றியான முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ இதுல வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கவலைப்படாதுங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ அடுத்தது ஒரு ரிவிஷன் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரே நாளும் நான் டம்ப் பண்ணா உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ அடுத்தது போங்க சார் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் இருக்கும். ஸோ காமராஜர்லேயே ரொம்ப நேரம் நிற்காதீங்க சார், அடுத்தது போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை பண்ணோடைய இதை வந்து அடுத்த கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அடுத்தது கடைசியா வந்து பக்தவச்சலம். ஸோ காங்கிரஸ்ல கடைசியா நமக்கு இருந்த வந்து பக்தவச்சலம். ஸோ பக்தவச்சலம் வந்து பாத்தீங்கன்னா 63 இருந்து 67 வரை இருப்பாரு. 67 வரை இருப்பாரு. காமராஜருக்கு பின்னாடி முதலமைச்சர் ஆகிறாரு. 1963 அக்டோபர் 2 இருந்து 1967 மார்ச் 6 வரை இருப்பாரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 1965 தமிழ்நாடு சிறு தொழில் கழக நிறுவனம் அமையறதுக்கு காரணமா இருந்தவர், முக்கியமானது. ஓகே, காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி தமிழக முதல்வர். இந்த இவர் இருக்கும்போது 1965 ஒரு இந்தியர் போராட்டம் நடந்திருக்கும்.
ஓகே. அகைன் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் ஹிந்தியை கொண்டு வரக்காக நிறைய இது பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஹிந்தி வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்றப்ப அதுக்கான பயங்கரமான போராட்டம் 1965 வந்து நடந்திருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இவர் வந்து பதவி விலகி இருப்பாரு. அதுக்கப்புறமா 1967 வந்து தேர்தல். அந்த 67 தேர்தலில் திமுக முதல் முறையாக 49 கட்சி ஆரம்பிச்சவங்க மிகுந்த கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா திமுக வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அண்ணா வந்து முதலமைச்சராக இருப்பாரு. ஓகேங்களா. காங்கிரஸ் ஆட்சியில தமிழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1937 வந்து அவங்க வராங்க. மகாத்மா காந்திக்கு இருந்த ஒரு பயங்கரமான ஃபேமஸான இதனால ராஜாஜி 1937 காங்கிரஸ் வந்து வின் பண்றாங்க இந்தியா ஃபுல்லாவே. ஸோ தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வராரு. அப்புறம் 37 to 39 தான் இருப்பாரு. 39ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது உலக போர்ல இந்தியாவை கேட்காமையே இந்தியாவும் போர்ல இருக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொன்னதுனால யாரை கேட்டு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ அதோடைய எதிர்ப்பின் அடையாளமா எல்லாருமே ராஜினாமா பண்ணிருவாங்க. ஸோ அதனால அந்த 1939 வந்துடும். 39ல இருந்து 46 வரை என்ன நடக்கும்? கவர்னர் ஆட்சி தான் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டி பிரகாசம் அவரு ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம் வந்து 1946 தேர்தலில் வெற்றி பெறுவாரு. ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. எக்ஸாக்டா நியர்லி ஒரு 1 இயர் தான் இருப்பாரு. அப்புறம் 1947 ஓமந்தூர் ராமசாமி அவரு தான் வந்து அவரு முதலமைச்சர் ஆவாரு. ஓகேங்களா. ஸோ டி பிரகாசுக்கு அப்புறம் ஓமந்தூர் ராமசாமி. சுதந்திரம் கிடைக்கும் போது அந்த டைம்ல யார் இருப்பாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி தான் இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மார்ச் மாசத்துலயே வந்துருவாரு. அப்ப நமக்கு வந்து 1947 ஆகஸ்ட்ல சுதந்திரம் கிடைக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி தான் முதலமைச்சரா இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு யார் இருப்பாங்கன்னா PS குமாரசாமி ராஜா. ஸோ இவர் வந்து 1949 இருந்து இருப்பாரு. ஓகேங்களா. 1949 இருந்து இவர் தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பாரு. அதுக்கப்புறம் முறையா சட்டப்படி நமக்கு 1952 நமக்கு வந்து தேர்தல் நடக்குது. அதாவது கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி கான்ஸ்டியூஷன் படி முதல் இந்திய பொது தேர்தல் 1952 வந்து நடக்கும். அந்த 1952வது தேர்தலில் ராஜாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறார் மறுபடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திர கேசரின்னு சொல்லக்கூடிய டி பிரகாசம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 1951 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 53 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா. அந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படும். அதுல ஆந்திர மாநிலம் ஃபார்ம் ஆகும். அப்போ மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சரா வந்து டி பிரகாசம் வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கா? ராஜாஜிக்கு அப்புறம் யாரு வராங்க? ஃபர்ஸ்ட் வந்து 1937 வந்து ராஜாஜி வராங்க. ஸோ அப்புறம் ஒரு பெரிய கேப் 39 to 46 பெரிய கேப் இல்லையா. அப்புறம் வந்து டி பிரகாசம் வராரு. அப்புறம் ஓமந்தூர் வராரு. அதுக்கப்புறமா PS குமாரசாமி ராஜா, மறுபடியும் ராஜாஜி. ஸோ இப்போ இதே சேம் டைம்ல இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. டி பிரகாசம் வந்து ஆந்திராவுடைய சிஎம் வராரு. ஸோ 52 to 54 வரை 54 வரை 2 வருஷம் வந்து மறுபடியும் ராஜாஜி இருப்பாரு. அந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குலக்கல்வி திட்டம் அதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதவி விலகி இருப்பாரு. அவர் திட்டத்தெல்லாம் மாற்ற மாட்டேன், நான் வேணா பதவி விலகிறேன்னு சொல்லிட்டு பதவி விலகி இருப்பாரு. அடுத்து காமராஜர் 1954 வரை 54 இருந்து 63 வரை இவர் தான் இருப்பாரு. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. ஓகேங்களா. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். விவசாயிகளுக்காக, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குத்தகை சாகுபடியாளர்களுக்காக இலவச மதிய உணவு திட்டம், ஓகே, நில சீர்திருத்த திட்டம், லேண்ட் சீலிங், இந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் பக்தவச்சலம். ஸோ பக்தவச்சலம் தான் காங்கிரஸ்ல இருந்து கடைசியா இருந்த தமிழக முதல்வர். ஆக்சுவலா காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் பிளான் கொண்டு வருவாரு. ஸோ அதன்படி அவர் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேல எல்லாரும் வந்து கட்சி பணி திரும்பிடணும், ஏதோ பதவி இல்லாத கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பக்தவச்சலம் ஆட்சிக்கு வருவாரு. இப்படியாக முடியும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து அண்ணா ஆட்சிக்கு வராங்க, அதாவது திமுக. ஸோ 1967 வரை பக்தவச்சலம் வந்து ஆட்சியில் இருப்பாரு. ஓகேங்களா. பக்தவச்சலத்தை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் சிறு தொழில் கழக நிறுவனம் தொடங்குறதுக்கு முக்கியமான காரணமாக. ஸோ இந்த டைம்லைன் மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள விஷயங்கள்லாம் ஈஸியா உங்களுக்கு வந்து உட்கார்ந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுல ரொம்ப முக்கியம்னா ராஜாஜி ஒருத்தர், காமராஜர் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி எல்லாமே
என்ன ஏதாவது முக்கியமான பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைம்லைன் போட்டு யார் யார் சிஎம்மா இருந்தாங்க, பக்கத்தில் அவங்களோட சாதனைகள் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையில ஹிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வார்த்தையில ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் உட்காந்து ஃபுல்லாலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஷார்ட் நோட்ஸ் ஒன்று பக்காவாக ரெடி பண்ணிக்கணும். ஃபைன். ஓகே, அடுத்தது வந்து திமுக. ஸோ திமுக பார்க்கும்போது 1967 சின்ன ஒரு இன்ட்ரோ, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இதுல வந்து பெருசாலாம் இல்லை, சுமார் 4 லைன் இன்ட்ரோ தான். 1944 67 வரை ஒரு 4 லைன்ல கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ திமுக வந்து பார்த்தீங்கன்னா 1967 வந்து ஆட்சிக்கு வராங்க, அப்படிதானே? ஸோ 67 பேரறிஞர் அண்ணா வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட ஹிஸ்டரி தான் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, உங்களோட ஹிஸ்டரி தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 1944 அதாவது நீதி கட்சி 1916 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அது வந்து வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குது. 1944 நீதி கட்சி வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரால பெயர் மாற்றம் பண்ணப்படுது, அப்படித்தானே? இது எல்லாருக்கும் தெரியும். எந்த மாநாட்டுல? சேலம் மாநாட்டுல, முக்கியமானது. ஓகே, அப்போ 1944 சேலம் மாநாடுல நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணப்படுது. கரெக்டா? ஓகே. அடுத்தது 1949 செப்டம்பர் 17 வந்து பாத்தீங்கன்னா அந்த திராவிட கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமா வந்து மாறுது. ஓகேங்களா? இது யாரு? அண்ணா. ஸோ அண்ணாவுக்கும் பெரியார் கடையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தா சொல்லுவாங்க. நிறைய நிறைய புரளிகள் ரீசன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ள போகட்டா ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டால இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆனாலும் இவங்க வந்து 1952 நடந்த முதல் தேர்தலில் பங்கு கொள்ள மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்த தேர்தல் 57 தான் பங்கு கொள்வாங்க. வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. 62 வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. அப்புறமா வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1967 தான் முதல் முறையாட்டு 138 இடங்கள்ல நின்று ஆட்சியை பிடிப்பாங்க. ஓகேங்களா? எப்போ இந்த பேர் மாற்றம் பார்த்துக்கோங்க. 44 திராவிட கழகம், ஜஸ்டிஸ் நீதி கட்சி டு திராவிட கழகம் மாறுது. 49 அதுல இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டு. அதாவது அவங்க திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி அவங்களோட கொள்கை என்னன்னா அரசியல், அதாவது தேர்தல் அரசியல்ல வந்து பங்கு பெறாது, ஒரு இயக்கமா செயல்பட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? அப்புறமா 1967 நமக்கு வந்து இப்போ இன்னொரு கொஸ்டின், நான் ஏன் இந்த பாயிண்ட் வச்சேன்னா ஃபர்ஸ்ட் தேர்தலில் இவங்க வந்து பங்கு கொண்டிருக்க மாட்டாங்க. 1952 பொது தேர்தலில் பங்கு கொண்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அண்ணாவுடைய பொதுவான கொள்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா இவருக்காக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் வந்து எப்பவுமே அந்த ரொம்ப முக்கியமானது இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற விஷயத்த வந்து இன்னைக்கு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இது வந்து அண்ணாவுடைய கொள்கை. ஸோ மாநில சுயாட்சி அப்படின்றத ரொம்ப வந்து வலியுறுத்திட்டே இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொண்டு பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கிய இந்தியாவில் தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டல். ஓகே, ஃபைன், எல்லாம் ஓகே. நாங்க வந்து இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொண்டிருக்கோம், இந்தியாவில தான் இருக்கிறோம். ஆனா தமிழர்களுக்கான தனித்தன்மையை வந்து நிறைவேற்றணும், அதை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றது. மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள்லாம் வாங்கிக்கணும். மாநில சுயாட்சிக்கு தேவையான உரிமைகளை பெறும் வகையில் ஓகே அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளும். ஸோ முக்கியமா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஓகேங்களா? சொல்லுவாரு, ஒரு ஒரு அவருடைய புக்ல ஒண்ணு ரீட் பண்ணேன். என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாநில சுயாட்சியை வந்து அழகா சொல்லியிருப்பாரு. மத்திய அரசு என்ன சொல்லுது, ஒரு வீட்டுல 4 பசங்க இருக்காங்க, 4 பேருக்கும் 16 முழ வேட்டி வாங்கி, அதாவது ஆளுக்கு 4 முழ வேட்டி தேவைப்படுது. அப்ப 16 முழ வேட்டி வாங்கி எல்லாரையும் சேர்ந்து கட்டிக்க சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம், அந்த 16 முழ வேட்டியை 4 முழமா பிரிச்சு கொடுங்க, தனித்தனியா கட்டிட்டு நாங்க சுதந்திரமா நடக்கிறோம் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். இதுதான் மாநில சுயாட்சி. ஸோ எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ அந்த 16 முழ வேட்டி 4 பேர் சேர்ந்து கட்டினா என்ன ஆகும்? ஒருத்தர் போறதுக்கு எல்லாரும் போற மாதிரி இருக்கும், அப்படிதானே? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு இருக்கும், அதை ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஸோ புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஸோ இந்த மாதிரி அவருடைய புத்தகங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ மாநில சுயாட்சிக்கு தேவையான உரிமைகளை பெறும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து நிறைய கமிட்டி எல்லாம் போட்டாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அதில் சில மாற்றம் பண்ணுவாங்க, பெருசாகவும் சக்ஸஸ் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து அண்ணா வந்து எப்போ ஆட்சிக்கு வராரு?
1967 69 வரை தான் இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ 52 எலெக்ஷன்ல பங்கு பெற்றிருக்க மாட்டாங்க. 1957வது எலெக்ஷன்ல வந்து பங்கு பெற்றிருப்பாங்க. திமுக வந்து அரசியல் நுழையதுக்கு தீர்மானிக்குது. 67ல தேர்தல்ல பெரும்பான்மையுடன் வெற்றியும் பெறுது. ஓகேங்களா? 138 இடங்கள் வெற்றி பெறாங்க. 1967ல அண்ணா முதலமைச்சர் வராரு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டா சொல்ல போனா ஜனவரி மாசமே ஆயிடுவாரு. காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தான். ஓகேங்களா? ஸோ இவருடைய பெரிய பெரிய சாதனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்ற போது 1969 ஜனவரி 14 அவர் இறக்குறது கொஞ்ச நாள் முன்னாடி. ஓகேங்களா? மதராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்படுது. ஓகேங்களா? மதராஸ் ஸ்டேட் அப்படின்றது, மதராஸ் மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல பாருங்க, இது எப்படி நான் வச்சுக்கலாம். அந்த ஜனவரி 14ன்றது என்னது பொதுவா? ஏதாவது ஐடியா இருக்குதா? திங்க் பண்ண முடியுதா? ஜனவரி 14 வந்து பொங்கல் அப்படிதானே? ஸோ அந்த பொங்கல் நாளன்று தான் இதை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ணாவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டானது தான். ஒரு 60 வருட 1909ல பிறந்திருப்பாரு. ஒரு 60 வருட காலங்கள் தான் வந்து வாழ்ந்திருப்பாரு. ஸோ அப்போ ஜனவரி 14 1969 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாதிரி இருக்கும். தமிழ் அடையாளத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம், ஓகேங்களா? ஸோ அது கொண்டு வந்தது. ஸோ ஹவுசிங் போர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணதாகட்டும், படியரிசி திட்டம் அப்படின்றது ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும், ஓகே, அதாவது அதான் ரேஷன் ஷாப் மூலமா வழங்கினது. குடிசை மாற்று வாரியம், ஓகே, ஸ்லம் கிளியரன்ஸ், இதெல்லாம் வந்து இவருடைய ஆட்சி காலத்துல வந்து கொண்டது தான். ஓகே, ஸோ அந்த படியரிசி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1967 கொடுத்திருப்பாரு. ஸோ இதுல இயர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, எல்லாம் ரொம்ப க்ளோஸா நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சியில வந்து 1968ல 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? 1968ல 2வது உலக தமிழ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமானது. ஸோ ஒரு 75 கிலோமீட்டருக்கு மேல உள்ள எல்லா வழித்தடங்களையும், பேருந்து தடங்கள் எல்லாம் வந்து தேசியமயமாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமானது. 1968ல ஜனவரி 23 வந்து பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை, அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. ஓகே, அதாவது 1960 அதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் பாலிசி. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம வந்து ஹிந்தியை வந்து திணிக்கிறதுக்கான எந்த இதுவும் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? புரோகிதம் இல்லாத திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது. அதே மாதிரி அதான் நமக்கு வந்து அந்த இதுபடி நடக்காம கலப்பு திருமணம் தான் சுயமரியாதை திருமணம் சொல்றது. 1969ல இறந்தும் போறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது 2வது உலக தமிழ் மாநாடு இவருடைய காலத்துல தான் வந்து நமக்கு சென்னையில் நடக்குது. ஓகேங்களா? 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடக்குது. அப்புறம் இருமொழி திட்டம் கொண்டு வந்து கண்டிப்பா மறக்காது. அப்படின்னா சுயமரியாதை திருமணம் அப்படின்னாலே திருமண பாதுகாப்பு சட்டம், திருமணம் முன்னாடியே நடத்தி வச்சிட்டாங்க. இது வந்து பாதுகாப்பு, அதுக்கு ஒரு சட்டமாக கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் மாநிலம் அப்படின்ற பெயர் மாற்றம் பண்ணது. ஓகே, ஸோ அப்புறம் வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம், படிதிசு திட்டம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய ஆட்சியில் வந்து பண்ண முக்கியமான விஷயங்கள். அப்போ காங்கிரஸ் அல்லாத யாரு முதலமைச்சர். ஓகே, ஸோ அண்ணாவை பற்றி நம்ம ஜென்ரா சொல்லணும்னா அவர் வந்து மேடை பேச்சில் வந்து ரொம்ப சிறப்பு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்தவரே அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி வந்த இந்த திமுக உள்ள எல்லாரும் இன்னைக்கு மேடை பேச்சில் வந்து அவ்வளோ கலக்குவாங்க. ஓகேங்களா? ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சொல்லலாம். கலைஞர் கருணாநிதி பற்றி சொல்லலாம் தான் மெயினான விஷயமே. ஸோ அப்போ என்ன பாயிண்டா நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றம். ஓகே, பொங்கல் டே 1969, அது லாஸ்ட்ல. ஓகே, அவர் இறக்குறது கொஞ்ச நாள் முன்னால. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அப்புறம் வந்து 75 மைல் தொலைவுக்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை, அந்த பஸ் ரூட்டை வந்து தேசியமயமாக்கியது. ஓகேங்களா? நாட் சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நமக்கு தெரியும் இருமொழி திட்டம் அறிமுகப்படுத்துறது, சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா ஆமா, அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி, குடிசை மாற்று வாரியம், படியரிசி திட்டம். இப்போ என்ன ஆகுதுன்னா 1969ல அண்ணா வந்து இறந்துறாரு. ஓகேங்களா?
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்றவர் தமிழகத்துல தற்காலிக முதல்வராக இருக்காரு. அவர் தான் முதல்வர் ஆகுறாரு. அதுல இருந்து பீட் பண்ணிட்டு எப்படி கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து தமிழக முதல்வர் ஆகுறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? கலைஞர் கருணாநிதி பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 1969 பிப்ரவரி 10 முதல் தமிழகத்துடைய முதல்வர் ஆகுறாரு. அந்த கேப்ல வந்து நாவலர் நெடுஞ்செழியன் இருப்பாரு. அதுக்கப்புறமா அது வந்து மாறிடும். ஓகே. ஸோ இவருடைய டேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1969லேருந்து 71 வரை அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால இவ்வளோ டேம் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1971 மறுபடியும் ஆட்சிக்கு வந்து 74 வரை 2வது முறையாட்டு தமிழ்நாடு முதல்வராக இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 89லேருந்து 74க்கு அப்புறமா வந்து எமர்ஜென்சி அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மறைவு வரை எம்ஜிஆர் தான் வந்து ஆட்சியில் இருப்பார். ஓகேங்களா? எம்ஜிஆர் மறைவு வரை எம்ஜிஆர் தான் வந்து ஆட்சியில் இருப்பார். கிட்டத்தட்ட அவர் வந்து 6863 நாட்கள் பதவியில தான் சொல்றாங்க. 6863 நாட்கள். ஓகே. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால அதுக்கப்புறமா 1989 வருவாரு. அப்புறம் 91 வரை இருப்பாரு. அப்புறம் மத்திய அரசால வந்து ஆட்சி வந்து கலைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது முறையாட்டு 1996லேருந்து 2001 வரை. அப்புறம் ஏடிஎம்கே. அப்புறம் 2006லேருந்து 2011 வரை. அதுக்கப்புறம் இப்போ கலைஞர் அதுக்கப்புறம் இறந்துருவாரு. 2021 இப்போ வந்து திமுக ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு இருக்காரு. ஓகே. இது போக மீதி எல்லாமே ஏடிஎம்கே தான். ஓகே. இது போக மீதி எல்லாமே ஏடிஎம்கே தான். ஸோ இந்த பீரியட் நான் வச்சுக்கலாமா? 67லேருந்து 69 அண்ணா. ஓகே. அப்போ 69 டு 71 கருணாநிதி. அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்திருக்கும். 71லேருந்து 74ல வந்து எமர்ஜென்சி வந்துடும் அந்த காலகட்டம். ஸோ 76 வருது ஆக்சுவலா. ஆனால் வந்து அந்த இடையிலேயே வந்து அந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு கலைக்கப்பட்டிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எமர்ஜென்சி போட்டாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால 74 முடிச்சுக்கலாம். அப்புறம் 76ல் வந்து எம்ஜிஆர் வருவார். எம்ஜிஆர் அதுக்கப்புறம் 89 வரை இருப்பார். 3 டேம் இருப்பார். அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் 89லேருந்து 91 வரை இவர். அப்புறம் 96லேருந்து 2001 வரை மறுபடியும் 4வது முறை. அப்புறம் 2006லேருந்து 2011 வரை 5வது முறை. ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா இல்லையா? ஓகே. கலைஞருடைய சாதனைகள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கலைஞருடைய பொதுவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி, மக்கள் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, தமிழ் மொழி மேம்பாடு. ஓகேங்களா? இது எதுவுமே உங்களுக்கு புதுசா இருக்காது. டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புதுசாவே இருக்காது நான் சொல்றது எல்லாமே. அப்போ சமூக நீதி. ஓகேங்களா? திமுகவுடைய ஒரு இது. அப்புறம் மக்கள் திட்டங்கள் ஓகே, அது பிரச்சனை இல்லை. உள்கட்டமைப்பு வசதி எந்த ஒரு கவர்மெண்ட்டும் பண்ண வேண்டியதுதான். ஸோ இவரு ஃபோக்கஸ் பண்ணுது. தமிழ் மொழி மேம்பாடு மற்றும் திராவிட கொள்கைகளை மையப்படுத்தி சில சாதனைகள் வந்து நிறைய பண்ணிருக்காரு. ஓகே. ஸோ ஜென்ரலா சொல்றேன். அவர் வந்து என்னெல்லாம் பண்ணாருன்னா பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம். ஓகே. நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி பார்க்கலாம். கை ரிக்ஷா இருக்கு இல்லையா? ஸோ வண்டி இழுத்துட்டு போவாங்க இல்லையா? ஸோ ஒரு குதிரை இழுக்குது போயெல்லாம் மனுஷங்கள் தான் எப்படி இருக்கும்? கை ரிக்ஷா. இப்போ சில இடங்கள்ல பார்க்கலாம். இலவச சைக்கிள் அதை உழைச்சிட்டு இலவச சைக்கிள் ரிக்ஷா வந்து கொடுப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியம். அப்புறம் குடிநீர் வாரியம். ஓகேங்களா? குடிநீர் வடிகால் வாரியம், ட்ராட் போர்டு. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில, அதாவது சுதந்திர தினம் அன்னைக்கு எல்லா முதலமைச்சர்களும் தேசிய கொடி ஏற்றணும் அப்படின்ற இதை வந்து வாங்கி கொடுத்தவர். ஓகே. இப்போ நீங்க பாருங்க, எல்லா சுதந்திர தினத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதமரும் இன்னொன்னு யாரை ஏற்றுவாங்க? முதலமைச்சர் வந்து கொடியேற்றுவாங்க. குடியரசு தினத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே கொஞ்சம் உல்டாவா நடக்கும். யாரு இருந்தாங்க? குடியரசு தினம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உல்டாவாட்டு குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல எல்லா இவங்க எல்லாமே நமக்கு வந்து முதலமைச்சர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் அன்னைக்கு கொடியேற்றுறதுக்கான உரிமை வந்து வாங்கி கொடுத்தவர். ஸோ ஜார்ஜ் கோட்டையில வந்து முதல்ல கொடியாற்றிய முதலமைச்சர்னாலும் இவர் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அது ஒரு ஆளுநர் தான் ஏற்றிட்டு இருந்தாங்க. 1989 ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன எல்லாமே இங்க வந்துருச்சு. 1989 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க திட்டம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல மகளிர்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? இது எப்படின்னா 1996 டு 2001 பீரியட்ல. அதுக்கப்புறமும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா
50% இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அப்புறம் வள்ளுவர் கோட்டம் கட்டினது, அதோடைய ஹிஸ்டரி எல்லாமே யூடியூப்ல இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது கட்டினது, ஓப்பன் பண்ணது, இப்போ அதுக்கு ஏன் வந்து இவ்வளவு செலவு பண்ணி மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணி ஒரு விழாலாம் எடுத்தாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அப்புறம் 2006-11 டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு. ஓகே. அப்புறம் வந்து இலவச டிவி கொடுத்தது, கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து உலக செம்மொழி மாநாடு வந்து நடத்துனது. இதெல்லாம் இவருடைய ஆட்சியில முக்கியமான சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கலைஞருடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சிக்காக தனி அமைச்சகம் அமைத்தது. ஓகேங்களா? எப்பவுமே தமிழ அவரு முன்னிலைப்படுத்துவாரு. தமிழ் அறிஞர் அவரு. ஓகே. முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சிக்காக தனி மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ 1970ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாட்டு மனோமணி சுந்தர பிள்ளை எழுதிய நீராறும் கடலுள் எழுத பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேருந்துகள் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேர்ல தான் இயங்கிட்டு இருந்திருக்கும். அது வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1969ல பார்த்தீங்கன்னா, வேளாண்மை தொழிலாளர்களுக்கு நியாய ஊதிய சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. அப்புறம் பிச்சைக்காரர்கள் ஆ மறுவாழ்வு திட்டம், 1970ல உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கொண்டு வந்தது. 1971ல கண்ணொளி வழங்கும் திட்டம். ஓகேங்களா? கண்ணொளி வழங்கும் திட்டம். ஓகே. ஸோ கண் ஃப்ரீ செக்கப் பண்ணி, அதுக்கு கண்ணாடி வேணும்னா கண்ணாடி என்ன பண்ணணுமோ அத பண்ணது. அப்புறம் இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்குது. அதாவது அந்த கை ரிக்ஷாவ வந்து ஒழிச்சிட்டு, இலவச சைக்கிள் ரிக்ஷா வந்து 1973ல வழங்கியிருப்பாரு. ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம், அகர முதலி திட்ட இயக்கம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அனாதை சிறுவர் மற்றும் மகளிர் மறுவாழ்வு திட்டம். அப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம வந்து பாலிட்டி படிக்கும்போதே இத வந்து சொல்லியிருப்பேன். யாரு பண்ணானது. டாக்டர் ராஜமன்னார் தலைமையில ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகள பற்றி ஆராயறதுக்காக ஆ ராஜமன்னார் கமிட்டி ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ராஜமன்னார் தலைமையில யாருடைய பீரியட்ல போட்டிருப்பாங்கன்னா, கருணாநிதி அவர்களுடைய பீரியட்ல தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய இதுல முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1974ல வந்து பார்த்தீங்கன்னா, மாநில சுயாட்சி கோரும் தீர்மானத்த வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ஒரு தொடர்ச்சி தான். இந்த மத்திய மாநில உறவு சீராயதுக்காக ஒரு குழு போட்டது. அதுக்கப்புறம் மாநில உரிமைகள வந்து பெறதுக்காக மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல மகப்பேறு உதவி திட்டம். ஓகே. இது நம்ம வந்து இனிமே இத பத்தி டீட்டெயிலா படிப்போம். அங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க யார் கொண்டு வந்தாங்கன்னு. டாக்டர் முத்துலட்சுமி பேர்ல மகப்பேறு உதவி திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ குடிநீர் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது இவரு தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். எப்போ 1989 டிசம்பர் 29ல பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். ஸோ இது முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் அப்படின்றது சென்னைன்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. 1996ல மறக்கக்கூடாது. ஓகேங்களா? 69ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 69, 96 மாத்தி போட்டா. ஓகே. அப்ப 69ல வந்து பார்த்தீங்கன்னா, மദ്രാஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு மாநிலமா பெயர் மாற்றம் பண்ணப்பட்டுச்சு. ஆனா, அந்த சென்னை அப்படின்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ். இப்ப கூட நெறைய பேர் வந்து எங்க போறீங்கன்னா, மெட்ராஸ் போயிட்டு வரேன், மெட்ராஸ் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நான் சென்னைக்கு போறேன்றது சென்னைக்கு போறேன்னு சொல்றது மாறி வருது. ஆனா, பெரும்பாலானவர் கொஞ்சம் பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்க்கு போறேன் அப்படின்ற வார்த்தைய நீங்க கேள்விப்படலாம். இல்லையா? அப்போ அது வந்து எப்பன்னா 1996ல மெட்ராஸ் அப்படின்றது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999ல முதலா உழவர் சந்தை ஆரம்பிச்சது. எங்கன்னா மதுரையில வந்து முதல் உழவர் சந்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே அடுத்து 99ல. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமானது பாருங்க 2006ல பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 15 அவருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி வளர்ச்சி நாளா வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஜூலை 15 தமிழ்நாட்டுல கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமானது இவருடைய ஆட்சி காலத்துல. ஓகே. ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற மாரி இருக்கு இல்லையா? ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்க்க தான் அப்படி இருக்கும். கொஞ்சம் ஒரு 2, 3 ரீட் விட்டாலே உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் ஞாபகத்துல வந்துரும். ஓகே. ஸோ பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி வளர்ச்சி நாளா வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ அப்ப அதுக்கப்புறமா 2006 பீரியட்ல வருமோன் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது. 2006 அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நுழைவுத் தேர்வெல்லாம் நமக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலே நுழைவுத் தேர்வு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த எக்ஸாம் பேரோட இருந்துச்சு.
ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி வரும். ஓகே. ஸோ அதை கூட இவர் வந்து கேன்சல் பண்ணிருப்பாரு. கேன்சல் பண்றதுக்காக ஒரு குழு அமைச்சிருப்பாரு. ஃபைனலா வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றப்ப நமக்கு வந்து தனியா ஒரு எக்ஸாம் வச்சு, அதாவது ஸ்கூல் மார்க்கை இது பண்ணாம தனியா ஒரு எக்ஸாம் வச்சு அதுல இருந்து நம்ம வந்து போறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2009 இதெல்லாம் ரீசெண்டா 90s கிட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தது அந்த டைம்ல வந்து நிறைய ஃபேமஸா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2007 வேட் வரை கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது இல்லை. இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஜிஎஸ்டியா மாத்திட்டாங்க. சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது. அப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆட்டு செம்மொழியான தமிழ் மொழியான அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லையா. ஸோ அதை எழுதுனது அவர் தான். எதுக்காகனா கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 நடக்கும். ஸோ அதுக்காக வந்து பண்ணது. ஓகேங்களா. ஸோ இதான் கருணாநிதியை பற்றியான முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் கூட பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க தான் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டுதான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புதுசா இருக்காது. அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அது எப்போ 1970. ஆக்சுவலா மனோமணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதினது. அந்த நீராறும் கடலெடுத்த பாடல் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலா வந்து அறிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எப்படின்னா 1970 பண்ணிருப்பாரு. ஓகேங்களா. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டமும் 1970. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1973 சைக்கிள் ரிக்ஷா வழங்கினது. அதுக்கப்புறம் வந்து 1974 அகர முதலி திட்ட இயக்கம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த அகர முதலி திட்ட இயக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. அகர முதலி திட்ட இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை கீழே வந்து ஆரம்பிச்சது. ஸோ வேற ஒன்றும் இல்லை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய சொல் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக மெயினா. ஓகே. தமிழ் மொழியினுடைய சொல் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணதுதான் இது. எப்படின்னா இப்போ வந்து புது புது வார்த்தைகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் ஆங்கிலத்துல வந்துட்டு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் பேரா வரும். ஓகே. ஸோ அதுக்கு எல்லாமே என்ன தமிழ் வார்த்தைகள். ஓகேங்களா. ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ்ல, முக்கியமா மெடிக்கல் ஃபீல்டுல, இல்ல வந்து நிறைய புது கண்டுபிடிப்புகள் வாட்ஸ்அப்னு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன தமிழ் பேர் வைப்பீங்க. ஓகேவா. ஸோ திடீர்னு ஃபேஸ்புக்னு ஒன்று கொண்டு வராங்க. நீங்க ஃபேஸ்புக்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன தமிழ்ல பேர் வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அயல்மொழி அல்லாத தூய தமிழ் சொற்கள், சான்ஸ்கிரிட் கலப்பு எல்லாமே அடிச்சு தூக்கிட்டு தமிழ்லே பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஓகேவா. ஸோ இதுல வந்து பல பல அகராதிகள் வந்து வெளியிட்டாங்க. மாணவர் இலக்கிய அகராதி, அயற்சொல் அகராதி, தமிழ் மரபுதுற அதிகாரி, மயங்கொலி வார்த்தைகள் அந்த சொல்லகராதிரி, அப்புறம் வந்து மருத்துவ கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டே ஒன்று கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா. நீங்க செக் பண்ணி பாருங்க. சொற்கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதுல வந்து பொதுவா கலை சொற்கள் எல்லாமே வந்து வெளியீடும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகரமுதல் திட்டம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஸோ தமிழ் மொழிக்கான சொல் வளத்துக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த அகரமுதலி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அப்போ எப்போ கொண்டு வந்தாங்க, 1974 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது 1969 மத்திய மாநில உறவு பற்றி அறிவிக்காக டாக்டர் ராஜம்மண்ணா தலைமையில ஒரு குழு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1989 முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல மகப்பேறு உதவி திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1989 பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்றது 1989. 89 2 விஷயம் ஆகுது பாருங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம், அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை, ரெண்டுமே பெண்கள் சம்பந்தமா உள்ளதுதான். 96 சென்னையோட பேர் வந்து சென்னை முன்னாடி மெட்ராஸா இருந்துச்சு. அது மெட்ராஸோட பேர் வந்து சென்னைன்னு சொல்லி மாற்றப்படுது. அதை 69 96 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் முதல் உழவர் சந்தை எங்க ஆரம்பிச்சாங்கன்னா மதுரையில. எப்பன்னா 1999. ஸோ காமராஜர் பிறந்த நாள் எப்போ, ஜூலை 15. அது தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாண்டு அனௌன்ஸ் பண்ணது கருணாநிதி தான். ஓகேங்களா. வருமுன் காப்போம் திட்டம். ஸோ அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணது 2009 வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம். ஓகே. சமச்சீர் கல்வி தெரியும் உங்களுக்கு. 2010 வந்து பாத்தீங்கன்னா கோவை உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியது. இது எல்லாமே வந்து கலைஞர் கருணாநிதியுடைய மிகப்பெரிய சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர். ஓகே. எம்ஜி ராமச்சந்திரன் 1972 கட்சியில இருந்து வெளியே வந்துறாரு. எங்க இருந்து, திமுக இருந்து. திமுக இருக்காரு ஆல்ரெடி. திமுக இருந்து வெளியே வந்துறாரு. வெளியே வந்துட்டு என்ன பண்றாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு 1972. டேட் முக்கியம், அக்டோபர் 17 கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. 1974, 5, 6 டைம்ல எமர்ஜென்சி போகுது, ஆட்சி கிளையுது.
1977ல மறுபடி தேர்தல் வருது. ஓகேங்களா? 1977ல மறுபடி தேர்தல் வருது. அந்த தேர்தல்ல வந்து வெற்றி பெறுறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த தேர்தல்ல என்ன ஆகுது? வெற்றி பெறுது. ஓகேயா? அடுத்தது. அப்போ 1977ல இருந்து 1987 வரை அவர் வந்து முதலமைச்சரா பதவியில இருக்காரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். 10, 11 ஆண்டுகள். ஓகே. தமிழகத்தின் முதலமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா பதவியில இருக்காரு. 1977 வெற்றி பெற்றாரு. அப்புறம் வந்து கொஞ்ச நாட்கள் இந்த ஜனாதிபதி ஆட்சி போயிட்டு இருக்கும். 1980ல ஒரு பிப்ரவரி டு ஜூன் வரை ஒரு 4 மாசம் 5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் தான் ஒரு ஜனாதிபதி ஆட்சி, அதாவது பிரசிடென்ட் ரூல் வந்து போயிட்டு இருக்கும். ஓகே. முன்னாடிலாம் ஆவுனா பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க. அப்புறம் தான் ரொம்ப கடுமையாக்குனாங்க. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது கவர்னர் ஆட்சி, பிரசிடென்ட் இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்துப்பாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க வந்து டவுட் கேட்கக்கூடாது. நம்ம பாலிட்டில தெளிவா பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 எமர்ஜென்சி இருக்குது. ஓகே. ஸோ அந்த 1974, 76 டைம்ல வந்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மாநில அது தேசிய நெருக்கடி மாரி, இது வந்து மாநில நெருக்கடி. ஓகேங்களா? இத வந்து ஜெனரலா பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. இது வந்து நெறைய காரணத்துக்காக போடுவாங்க. ஓகேங்களா? சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சுச்சு அப்படின்னாலோ, சென்டருடைய இத வந்து ஏதோ ஃபாலோ பண்ணல ஸ்டேட் அப்படின்னாலோ, ஸோ அந்த மாரி. இல்ல வந்து கான்ஸ்டிடியூஷன் மெஷினரி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலோ, இவங்க வந்து போடுறது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ போட்டது, அதாவது இந்த டைம்லயும் கருணாநிதிக்கு வந்து ஒரு டைம் வந்திருக்கும். எம்ஜிஆர் பீரியட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து போட்டிருப்பாங்க. சுமார் 4 மாசத்துக்கு இருந்திருக்கும். மறுபடியும் அவர் வந்து தேர்தல் வெற்றி பெற்று வந்துருவாரு. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லப்போனா, அவரு ஒன்ஸ் சிஎம் என்டர் ஆகி அவரு இறக்குறது வரை அவர் தான் சிஎம்மா இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து எம்ஜிஆர். அப்போ 1977 87 வரை அவர் தான் வந்து ஆட்சியில இருந்தாரு. ஸோ நிறைய திட்டங்கள் வந்து நமக்கு கொண்டு வந்தாரு. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு முதலாவது ஒரு நடிகரா இருந்து இதானவர், சிஎம் ஆனவர் இவர் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏழை எளிய மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணாரு. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்தார் இல்லையா? அந்த காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டத்தா வந்து மாத்திருப்பாரு. ஓகேங்களா? முதலமைச்சர் நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சத்துணவு திட்டமாட்டு எக்ஸ்ட்ரா முட்டைகள் ஆட் பண்றது, வேற விஷயங்கள்லாம் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, வெறுமனே சோறு குழம்பு இருந்ததை எக்ஸ்ட்ரா வந்து சத்தான உணவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துனது இவர் தான். ஓகேங்களா? ஸோ 1982ல அந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா. இலவச சத்துணவு திட்டம் 82ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா வந்து பார்க்கப்படுது. அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் 1983ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்தது. ரொம்ப முக்கியமானது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு பேருந்துகள். ஓகேங்களா? மகளிர் மட்டும் அப்படின்ற பேருந்துகள்லாம் விட்டது. ஓகே. ஃப்ரீயா புக்ஸ் குடுத்தது, சீருடைகள் குடுத்தது, காலணிகள் குடுத்தது. யாருக்கு? மாணவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள், முதியோர், விதவைகளுக்கு ஓய்வூதியம் குடுத்தது. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணது. ஓகே. மதுவிலக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு 1984ல. ஓகேங்களா? ஸோ ஆமா. இந்த மாரியான நெறைய ஸ்கீம்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இதுல இவருடைய ஒரு சாதனை என்னன்னு சொன்னா, இது அவருடைய பெர்சனல் சாதனை. நோய்வாய்ப்பட்டிருப்பாரு 1984ல. தேர்தல்ல எந்த பிரச்சாரம் பண்ணிருக்க மாட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. ஆனாலுமே அந்த 84 தேர்தல்ல வெற்றி பெற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இறந்து போவாரு. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து இதுல இருக்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க. 1978 தமிழகத்துல இந்த கல்வி முறை, இத நம்ம பின்னாடி பார்ப்போம். கல்வி முறை 10+2+3 அப்படின்றது. ஸோ அப்படின்றத கொண்டு வராரு. 10+2+3 அப்படின்ற கல்வி முறை வந்து அமலுக்கு வருது. ஸோ 10ஆம் கிளாஸ் முடிச்சோனே அடுத்து பியூசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இனிமே வந்து 12th வரை 10 வரை படிக்கணும். +2 அப்படின்ற இணை கூட சில இடத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா? +2 வகுப்பில வந்து இந்த மாணவர் முதலிடம். அது எப்படி வந்துச்சுன்னா இதுல தான். 10+2 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா நமக்கு 11, 12 தான். அப்ப தமிழ்நாட்டுல அந்த 10+2 அப்புறம் காலேஜ் +3 அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா? 10+2+3 காலேஜ் +2 10th அப்படின்ற கல்வி முறையை கொண்டு வராங்க. அண்ணா பல்கலைக்கழகம் இவருடைய இந்த பீரியட்ல வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த கிராம ஊழிய முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பரம்பரையா இருந்த இதை ஒழிச்சிட்டு விஏஓ அப்படின்ற இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
ஓகேங்களா? ஸோ அதாவது கிராம ஊழிய முறை அப்படின்ற இந்த கர்ணம், கிராம முன்சீப் இந்த பதவியெல்லாம் அழிச்சிட்டு என்ன கொண்டு வந்திருப்பாங்க? விஏஓ. ஸோ இந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ விஏஓ அப்படின்ற இத வந்து கொண்டு வந்தது இவர்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த 1980 டைம்லயும் ஒரு சின்ன ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கும். நான் ஆல்ரெடி பேசினேன். 1981ல மதுரையில 5வது உலக தமிழ் மாநாடு. ஓகேங்களா? அண்ணா வந்து சென்னையில உலக தமிழ் மாநாடு நடத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதி பீரியட்ல வந்து உலக செம்மொழி மாநாடு நடைபெற்றிருக்கும். இவர் 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும். செப்டம்பர் 15 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பல்கலைக்கழகமே அந்த அந்த கட்டிட அமைப்பே வந்து தமிழ்ன்னு தான் எழுதியிருக்கிற மாரி கட்டியிருப்பாங்க. மேல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்ப கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா 10+2+3 அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தொடங்குனது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக தமிழ் மாநாடு தமிழுக்காக 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில, தஞ்சையில தமிழ் பல்கலைக்கழகம் கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நெறைய பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகம் இவர்தான். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இவர்தான். கோவையில பாரதியார் பல்கலைக்கழகம், கொடைக்கானல்ல அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், இந்த மாரியான பல்கலைக்கழகங்கள். அப்ப 4 பல்கலைக்கழகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகம், கோவையில அன்னை தெரசா பல்கலைக்கழகம், கொடைக்கானல்ல இதெல்லாம் கிரியேட் பண்ணது அவர்தான். ஓகேங்களா? 1983ல கல்பாக்கம் அணுமின் நிலையம் திறப்பு. ஸோ அதுவும் எம்ஜிஆருடைய காலத்துல தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இத வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப சிம்பிளா சுருக்கிரலாம் இல்லையா? ஸோ பெண்களுக்காக, கல்விக்காக அப்படின்ற மாரி சுருக்குனாலே நெறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் மோர் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பார்க்கலாமா? ஸோ அப்போ கல்விக்காக என்னலாம் பண்ணாங்க சொல்லுங்க? கல்வியில மெயினா வந்து ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது, சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது. அப்படிதானே? சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது 10+2+3 அப்படின்ற கல்வி முறைய வந்து மாத்துனது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம். ஸோ பல்கலைக்கழகம் வந்தது அண்ணா பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். ஸோ தமிழ்னு வரும்போது அப்படியே மதுரையில 5வது உலக தமிழ் மாநாடு வந்து நடத்தியிருப்பாரு இல்லைங்களா? விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலவச மின்சாரம் குடுத்தது. அப்போ மின்சாரம்னு வரும்போது அங்க அணுமின் நிலையம் கல்பாக்கத்துல ஒண்ணு ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த பரம்பரையாக இருந்த அந்த கிராம ஊழிய முறை, கர்ணம், கிராம முன்சீப் இப்படிலாம் போஸ்டிங் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அழிச்சிட்டு, கிராம நிர்வாக அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் த கிரேட் அவருடைய பீரியட்ல நமக்கு வந்து பண்ணப்பட்டவைகள். ஓகே. ஸோ அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல அடுத்த முக்கியமான ஆள் யாருன்னா, மேடம் ஜெயலலிதா. தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு முன்னால ஒருத்தங்க இருப்பாங்க. ஜானகி ராமச்சந்திரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதலமைச்சரா இருப்பாங்க. இவரு இறந்த உடனே. எப்படி வந்து அண்ணா இறந்ததும், நாவலர் நெடுஞ்செழியன் வந்து முதலமைச்சர் ஆகுறாரோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, ம இவரு எம்ஜிஆர் இறந்ததும், இவரு ஜானகி ராமச்சந்திரன் அவங்களுடைய மனைவி வந்து சிஎம் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா வந்து சிஎம் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இறந்த உடனே அப்படி சக்சீட் ஆயிருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலா சிஎம் ஆனது அப்படின்னா, முதல் பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா, மேடம் ஜெயலலிதா தான். ஓகேங்களா? ஜெயலலிதா அம்மையார் தான். ஸோ அவங்களுடைய ஆட்சியில வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஆட்சியில இருந்து முக்கியமான திட்டங்கள் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் குடுத்துருக்கேன். ஸோ இவங்களுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 91லேருந்து 96 அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம கருணாநிதிய பார்த்துட்டோம். அந்த கேப்ப ஃபில் பண்ணதுக்கு வந்து எம்ஜிஆரையும் பார்த்துட்டோம். எம்ஜிஆர் கன்டினியூவா இருப்பாருன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ஜெயலலிதா அவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1991 டூ 96 இருப்பாங்க. அப்படிதானே? அப்புறம் 96 டூ திமுக வந்துரும். அப்புறம் 2001 டூ 2006 வரை இவங்க. அப்புறம் 2006 டூ 2011 வந்து திமுக. அப்புறம் 2011 டூ 2021 வந்து இவங்க. ஆனா அந்த 2020 சாரி அப்படி சொல்லக்கூடாது. 2011 டூ 2016 அப்புறம் 2016 டூ 16ல ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்க. அப்படிதானே? ஸோ இதுக்கப்புறமும் ஏடிஎம்கே தான் கன்டின்யூ ஆகும். யார் வருவாரு? எடப்பாடி வருவாரு. அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி வருவாரு. இவங்க வந்து 2016ல வந்து இறந்துருவாங்க. இறக்கம் வர இருப்பாங்க. 6 முறை இப்போ. அப்படிதானே? 4 முறை 2ல சில இது வந்திருக்கும். அது தேவையில்ல. ஓகே. ஸோ எப்படி வச்சுக்கோங்க. எத்தனை முறைலாம் நமக்கு தேவையில்ல. ஓகே. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஸ்கீம்ஸ்க்குலாம் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ மெயினா. ஓகே. இவங்களோட முக்கியமான திட்டங்கள் பார்க்கலாமா?
1992 வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. எதுக்காகன்னா பெண் சிசு கொலைகளை தடுக்கிறதுக்காக, பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக, பெண் சிசு கொலைகளை கருவிலே வந்து இல்ல பிறந்த குழந்தைய வந்து பெண்கள் குழந்தைய நிறைய கொல்றதுக்கான இருந்துச்சு. அதனால தொட்டில் குழந்தை திட்டம், கிரெடில் பேபி ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஐநாவே பாராட்டு தெரிவிச்சிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் கூட. உங்களுக்கே தோணுது இல்லையா? சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி பாத்தீங்கன்னா, அனைத்து மகளிர் காவல் நிலையம் அதே இதில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ பெண்களுக்காக கொண்டு வருவது. பெண் குழந்தைக்காக கொண்டு வந்த ஒண்ணு. அப்புறம் பொதுவாவே பெண்களுக்காக மகளிர் காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமானது 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ 5வது உலக தமிழ் மாநாடு வந்து எம்ஜிஆர் பீரியட்ல நடந்திருக்கும். இவங்களுடைய பீரியட்ல வந்து 8வது உலக தமிழ் மாநாடு. ஓகே. இந்த தமிழ் மாநாடுல நம்ம வந்து யூனிட் 8 நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது தமிழ் மாநாடு என்னது எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அத பத்தி இப்ப ரொம்ப ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அப்ப மீதி 5 பார்த்தோம். 6, 7 எங்க சார் போச்சு அப்படின்னு வரும். ஸோ நம்ம அத வந்து தமிழ்ல அங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் திரும்ப திரும்ப எதுவுமே உங்களுக்கு வந்து விடுபட்டு போகாது. ஒரு இடத்துல விடுபட்டுச்சு அப்படின்னா, அது வந்து வேற எங்கேயோ கவர் ஆயிருக்கும். ஓகே. வேற எங்கேயோ வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நானே எல்லா சப்ஜெக்டும் நான் வந்து கவர் பண்றதுனால அந்த மாரி பண்றேன். இப்போ நான் வந்து இது மட்டும் தான் பண்றேன் அப்படின்னா, இது என்னோட கடமையா இருந்திருக்கும். எல்லா சப்ஜெக்டும் நான் கவர் பண்றதுனால நீங்க எல்லாத்தையும் படிக்கும்போது கவர் பண்ணிருவீங்க. இங்க இது போதும். ஓகேங்களா? ஸோ 2002ல வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்கள்ல அன்னதான திட்டம். ஓகேங்களா? கோயில்கள்ல அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டது. முக்கியமானது. இத வந்து யுஎன் ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டுனத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாட்டரி சீட்டுகள் வந்து தடை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டுல ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்பட்டது. 69% இடஒதுக்கீடு குடுத்து, அதுக்கு 9வது அட்டவணையில சட்ட பாதுகாப்பு குடுத்ததும் முக்கியமானது. ஓகேங்களா? இப்ப நமக்கு 69% இடஒதுக்கீடு குடுத்து, சட்ட பாதுகாப்பு 9வது அட்டவணையில சேர்த்து பண்ணதும் இவங்களோடது தான். ஓகே. ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? காவிரி நீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒரு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கலனாலும், ஒரு நியாயமான ஒரு தீர்வு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பீரியட்ல தான் கூடங்குளம் அணு உலை திட்டம், அந்த முதல் இது வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து 69% இடஒதுக்கீடு குடுத்திருப்பாங்கல்ல பொதுவாட்டு நமக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடி எலக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தல்ல, உள்ளாட்சியில நான் ஆல்ரெடி சொன்னேன். கருணாநிதி 33% குடுத்திருப்பாரு. இவங்க வந்து 50% பெண்களுக்காக இடஒதுக்கீடு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நெறைய பண்ணது மின்சாரத்துல வந்து மானியம் குடுத்தது, கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி பண்ணிட்டு இருப்பாங்க ஆட்சிக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ஷனுக்காக பண்ண விஷயங்கள். அதெல்லாம் விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலவச அந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்காக மானியம் அந்த லாஸ்ட் பீரியட் வந்து கொண்டு வந்தது. அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது. ஓகேங்களா? அப்புறம் அம்மா பேர்ல நெறைய கொண்டு வந்திருப்பாங்க. அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, இந்த மாரி மலிவு விலையில நெறைய கொண்டு வந்திருப்பாங்க. அம்மா குடிநீர் இல்லையா? அம்மா மருந்தகம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் குடுத்தது. ஓகே. அம்மா உணவகம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் இதுல முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, 69% இடஒதுக்கீட வந்து பெற்றுக் குடுத்திருப்பாங்க. பெற்றுக் குடுத்தது மட்டும் இல்லாம, அத வந்து 9வது அட்டவணையிலே வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து முக்கியமானது இதுதான். இந்த 69 இடஒதுக்கீடு பற்றி 69% இடஒதுக்கீடு பற்றி நம்ம வந்து அடுத்த இதுலயும் பேசுவோம். ஸோ அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பெண் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன பார்த்தீங்கன்னா, அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து தொடங்குனது. அதே மாரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை ஸ்கீம் கொண்டு வந்தது. அப்புறம் 8வது உலக தமிழ்நாடு தஞ்சையில நடத்தியிருப்பாங்க. ஸோ மீதியெல்லாம் எங்க நடத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூனிட் 8ல ஸ்டார்ட்டிங்ல பார்க்கலாம். அப்புறம் அன்னதானம் ஆரம்பிச்சது, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சது. இதெல்லாம் நமக்கு வந்து இதுல தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, கடைசியா ஜெயலலிதா 2016ல இறந்துருவாங்க. 16ல இறந்ததுக்கு அப்புறமா இவரு ஆட்சிக்கு வருவாரு இல்லையா? 17ல சாரி. 17ல இருந்து முதலமைச்சரா 17 பிப்ரவரி. இவங்க வந்து 16 லாஸ்ட்ல இறப்பாங்க இல்லையா? எந்த டைம்ல? டிசம்பர் நினைக்கிறேன். 17ல வந்து ஆட்சிக்கு வருவாரு. ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சுமார் 4 ஆண்டுகள் 3 மாதம் ஆட்சியில இருந்திருப்பாரு. ஸோ ரொம்ப முக்கியமா பேசப்பட்ட திட்டம் வந்து குடிமராத்து திட்டம். 2017ல குடிமராத்து திட்டம். அதாவது ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் சீரமைப்பு, விவசாயிகளுக்கு வந்து நீர்ப்பாசன மேம்பாடு. ஓகே. ஏரிகள், கால்வாய்கள், குளங்கள் இதெல்லாம் வந்து சீரமைப்பு இது. அதாவது எதுக்காக சீரமைக்கணும்? விவசாயிகளுக்கு அந்த நீர்ப்பாசனம், இரிகேஷன் சிஸ்டத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்காக அந்த குடிமராத்து ஸ்கீம் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அம்மா இருசக்கர வாகன திட்டம்.
அந்த ஸ்கூட்டி அது வந்து கொண்டு வந்தது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து வலியுறுத்திருப்பாங்க. அம்மா பேர்ல அதாவது ஜெயலலிதா அவங்க பேர்ல அம்மா, அது ஞாபகம் மாட்டு, அம்மா மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பிறந்த குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பேசு பொருளானது பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து தடை செய்தல். ஓகேங்களா? இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்ல மஞ்சள் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தடை செய்ததை பற்றி ரொம்ப வந்து பேசினாங்க. 2019ல உலக முதலீட்டாளர் மாநாடு 2 நடத்திருப்பாங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நடத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து 2 நடத்திருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த மெய்நிகர் கல்வி வலைதளம், ஓகேவா? ஸோ நம்ம அந்த விர்ச்சுவல் இது வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லோக் ஆயுதா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. யாருன்னா தேவதாஸ் தலைமையில வந்து தமிழ்நாட்டுல லோக் ஆயுதா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீட்டுக்கு அந்த இடஒதுக்கீடு, பயணம் செய்தும் அரசு பள்ளியில படித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு, அதுவுமே நம்ம வந்து பேசப்படக்கூடிய ஒன்னாதான் இருக்குது. ஓகே. எதெல்லாம் ஞாபகம், குடிமராமத்து திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்தது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதே மாதிரி விர்ச்சுவல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமானது. தவிர இப்போதைக்கு இதுல எதுவும் தேவையில்லை, அதிகமா கேட்கவும் மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். தமிழக அரசியல் வரலாற்று அப்போ வந்து 1916 திராவிட கழகம் 44. ஓகே, இதை விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இருந்தே பேசப்பட்டது அப்படின்ற லிஸ்ட்ல வந்து வந்திருக்குது. 1916ல தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாகி அதோட வளர்ச்சியாட்டு 1914ல நீதி கட்சி. ஓகேவா? அந்த ரெண்டை வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. ஓகே. ஸோ இது 16 போட்டாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. ஓகே. ஸோ 1925ல சுயமரியாதை இயக்கம் பெரியார் வந்து ஆரம்பிக்கிறாரு. 37ல ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் அமைச்சரவை வந்து உருவாகுது. இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி அதெல்லாம் வந்து நடக்குது. 44 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம், நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமா மாறுது. எங்க? சேலம் மாநாட்டுல. யாரு பண்றாங்க? பெரியார். அப்புறம் 46ல டி பிரகாசம் தலைமையில மறுபடியும் காங்கிரஸ் அமைச்சரவை. அப்புறம் ஓபி ராமசாமி, ஓபிஆர் அவர் தலைமையில வந்து அவர் 47ல. அப்புறம் 49ல குமாரசாமி ராஜா. அப்புறம் 49ல திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 52ல முதல் பொது தேர்தல். 56 மாநில மறுசீரமைப்பு சட்டம். 65ல இந்திய போராட்டம் நடக்குது. 67ல அண்ணாதுரை வந்து முதல்வர் ஆறாரு. முன்னாடி 52ல ராஜாஜி முதல்வர் ஆயிருப்பாரு. 53ல வந்து பாத்தீங்கன்னா இவரு காமராஜர் முதலமைச்சர் ஆயிருவாரு. 69ல மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி பெயர் மாற்றுறாங்க. 69ல கருணாநிதி முதல்வராரு. 72ல அஇஅதிமுக, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தோற்றுவிக்கப்படுது. 74ல மாநில தன்னாட்சி தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில நிறைவேற்றப்படுது. ஓகேங்களா? ஸோ இதான் ஒரு டைம் லைன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து ஃபில் பண்ணிடுங்க வரிசையா. ஓகேங்களா? 52ல இருந்து இப்போ வர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறேங்க. கடைசியா இப்போ நமக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? 1-2 இயர் வரை ஸ்கீம் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்தே நீங்க வந்து கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த நமக்கு தேர்ட் சாப்டர்ல. ஒவ்வொரு இதுலயும் வந்து முக்கியமான ஸ்கீம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப முக்கியமானது நான் என்ன சொல்லுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தாலே எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுல என்ன டவுட், சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இது யூடியூப்லயும் இது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஃபியூச்சர்ல யூடியூப்ல வரும். ஸோ வரும்போதும் அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஷார்ட்டா எழுதலாம். ஓகேவா? அங்க ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமே டவுட் இருந்தா கேளுங்க. இல்லை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா?